தான் பார்ப்போம். இந்த திண்மக்களி முகாமைத்துவம் தொடர்பாக இந்த ஹேண்ட் அவுட்ல சொல்லப்பட்டிருக்க விடயங்களை நாங்க பார்த்தோம்னா திண்ம கழிவுகளையும் அதன் வகைகளையும் அப்ப இதுல இருக்க லே அவுட் வந்து முக்கியமாக என்னென்ன விடயம் உங்களுக்கு இருக்குதுன்ற திண்ம கழிவுனா என்னன்ற விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுதா சூழல் விடப்படும் இயற்கையான செயற்கையான கழிவுகளால் பிரச்சனையும் மண்ணோட உக்க முடியாத தன்மையும் காணப்படுகின்றது. இத்தகைய கழிவுகள் தான் திண்ம கழிவுகள் சொல்லப்படும். அகற்ற முடியாத பிரச்சனையும் உக்க முடியாத பிரச்சனையும் கொண்டு காணப்படுற கழிவுகள் திண்ம கழிவுகள் சொல்லி சொல்றாங்க. இப்ப திண்ம கழிவை பற்றி நாங்க நிறைய வரைவிலக்கணம் ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். திண்ம கழிவு என்றால் என்னது பகுதியை முழுமையா பயன்படுத்த முடியாமல் நாங்க கழிவாக விட முற்படக்குள்ள அது கழிவு. இன்னொரு ஆளுக்கு வந்து அது வேற ரோஸாக இருக்கலாம், அது வேற விஷயம். அப்ப வரைவிலக்கணம் இப்படி சொல்லப்படுது. அந்த வகையில இந்த கழிவுகளை வந்து வகைப்படுத்தக்குள்ள என்ன செய்யறாங்க என்றால் நாங்க பல்வேறு வகையை ஏற்கனவே பார்த்துருக்கோம். சேதன கழிவு ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சேதன கழிவு என்றால் என்னன்ற விஷயம். அப்புறம் எல்லாத்துக்கும் நான் பார்த்தேன். சேதன கழிவுன்றது வந்து உக்கக்கூடிய தாவர விலங்கு பாகங்களை கொண்டு பொதுவாக தாவர விலங்கு பாகங்களை கொண்டு வர சேதன கழிவுகள். அசேதன கழிவுன்றது பொதுவாக பாறை அப்படிப்பட்ட விடயங்களை கொண்டது அசேதன கழிவு செயற்கையான இதாக இருக்க போகுது. அசேதன கழிவுகள் கைத்தொழில் கழிவுகள்னா கைத்தொழில் துறை மூலம் உருவாக்கப்படுகின்ற கழிவுகள் விவசாய கழிவு விவசாயத்திலிருந்து நேரடியாக அதுல இருந்து பொருட்கள் இருந்து வாரதோ அல்லது பயன்படுத்துற உள்ளீடுகள்ல இருந்து வாரதோ அது கண்டு வரும். மீன்பிடி கழிவுகள் மீன்பிடியோட மீன்பிடி அதோடைய மற்ற வர்த்தக கழிவு கமர்ஷியல் வேஸ்டேஜ் சொல்றது பெட்டிகள் அது எல்லாம் உணவு கழிவுகள் அது சந்தைப்படுத்த கழிவுகள் சரி இப்படி இந்த கழிவுகளையும் பயன்படுத்துறாங்க. இந்த கழிவுகள் உருவாகும் விதம் பொறுத்த வரைக்கும் இந்த கழிவு உருவாக்கான காரணங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமா சொல்லப்படுது இந்த நகர்ப்புற பண்ற விடயமும் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும் ஒரு நகரத்துலதான் கூடுதலாக கழிவுகள் உருவாகும். நகரம் என்றாலே நரகம் சொல்லுவாங்க. கிராமப்புறம் வந்து தூய்மையா இருக்கும், நகரப்புறம் வந்து மோசமா இருக்கு. என்னடா கழிவுகள் கூட உருவாகிறோம் அங்க. அப்ப உலகத்திலேயும் வந்து உலகத்தினுடைய நகர சனத்தை வந்து 60% காணப்பட வேண்டிய காரணத்தால எங்களுக்கு இந்த நகர்ப்புற சனத்தை அதிகரிப்பு அதோட சேர்ந்த கழிவுகளினுடைய உருவாக்கம் என்ற விடயங்கள் எங்களுக்கு இதுல முக்கியம் வருது. சரிதானே? அடுத்தது கதைக்கிற கருத்து தானே உங்களுக்கு எல்லாருக்கும். அடுத்த இந்த கைத்தொழில்துறையினுடைய அதிகரிப்பு ஆரம்பத்துல வந்து விவசாயத்துறை என்றது இப்ப வந்து கைத்தொழில்துறை சேவைத்துறை தான் கூடியிருக்கு. அப்ப அதுவும் வந்து இந்த கழிவுகள் உருவாகிறதுக்கு அடிப்படையான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீரடிக்கால சாக்கடைகள் உருவாக்கும். நகரப்புறங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்கடை அந்த வாய்க்கால் கால்வாய்கள் கழிவகற்ற கால்வாய்கள் அதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு கழிவுகளால் நிரப்பப்பட்டிருக்கு. கழிவுகளாலே நிரப்பப்பட்டிருக்கு. கதைக்கிறது கிளியரா இருக்கு தானே எல்லாருக்கும்? கதைக்கிற எல்லாரும் கிளியரா இருக்குதா? ரைட் ஓகே. கவரேஜ் ப்ராப்ளம்ஸ் அது இதுக்கும் சில சில இதுகள் என்னென்றால் உங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறபடியா அதுக்காகத்தான் நிறைய சிக்கலோட தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். ரைட் ஓகே. அடுத்தது வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச நீங்க இதுல ஏற்கனவே போட்டிருக்க லிங்க் எல்லாம் நான் அதுல குரூப்ல இன்றைக்கு எப்படி மேக்சிமம் போட பாக்குறேன். அடுத்தது இதுல இந்த பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப் வந்து சொல்லி பேஸ் தொடர்பாக பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் போடுறேன். எல்லாத்தையும் வந்து செவனி எடுத்துக்கொள்ளுங்களா போன்ல வந்து செவனி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து போன்ல இருந்து நான் எந்த போன் ஸ்டோரேஜ்ல இருந்து அழிச்சு விட்டால் அப்படி ஏதாவது செய்து விட்டால் இல்லாம போயிடும். அதை விட நீங்க அதை சேவ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சிங்கன்னா சரி. அடுத்தது வந்து இயற்கை அனர்த்தங்கள் பெரிய ஒரு அனர்த்தம் வெள்ளம் நிலச்சரிவு அப்படியானது வந்துட்டாலும் இது வரும். மற்ற நகர் விரிவாக்கம் நகர வாழ்க்கை தரம் உயர்வடைதல் இதை பற்றி எல்லாம் நிறைய விளங்கப்படுத்திருக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்கள் வந்து சொல்லிக்கிறேன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமாக இருந்தால் டீ கொண்டு வருவாங்க. கொண்டு வருவாங்க என்னத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல கொண்டு வருவாங்க. ஆனால் இப்ப வந்து எங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் இந்த ஒன் டே கப் ஒரு இதோடு வந்துச்சு. நான் கிட்டத்துல ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போயிருந்தோம். ஸ்கூல் ஒன்று ஃபங்க்ஷன்
அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்குள்ள வந்து நடந்ததுன்னு சொன்னால் டீ தந்தாங்க, நெஸ்கஃபே டீ உண்டு. அப்ப அந்த டீ வந்து என்ன தந்தாங்கன்னா ஒன் டேக். அப்ப அந்த கவளமும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் டஸ்ட்பின் உள்ள போகுது, கழிவா போகுது. அது அவங்களோட வசதிக்காக செய்யறாங்க. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா அவ்வளவு கழிவுகளா சரி. அதே போல ஒரு வியாபாரம் தங்களுடைய பாடசாலையில ஒரு பிரியாவிட இப்போ நடைபெற்றது. இப்ப முதல்ல வந்து அப்ப அதுக்கு ஒரு ஒரு 1 இயருக்கு முதல்ல கூட ஒரு பிரியாவிட நடக்கிறதுக்குள்ள பிளேட் இருக்கும், சாப்பாடு இருக்கும். நாங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து செல்ஃப் சர்வீஸாக சாப்பிட கொண்டு. ஆனா அன்றைக்கு வந்து நடந்ததுன்னு சொன்னா சாப்பாடு பார்சல் கஞ்சி இதெல்லாம் போடப்பட்டிருந்தது. அந்த ரெஜிபோ மாதிரியான அந்த சாப்பாட்டு பாக்ஸ் அதுல வந்து அப்ப அது மேலதிகமாக கழிவை சேர்க்குது. அப்ப இப்படியான அந்த வாழ்க்கை தரம் உயர்வடை உருவாக்கு. அடுத்த சேரி உருவாக்கு. சேரிகள் கொழும்பு நீங்க போய் பார்த்தீங்க, ரெயின்ல போக்குறோடைய பார்ப்பீங்க. ரெயினோரத்துல எல்லாம் சின்ன சின்ன தகர மதுகளை எல்லாம் வச்சு கொண்டு வீடு அமைச்சிருப்போம். உண்மையாவே ஒரு சுகாதார முறைக்கு அமையாத வீடுகள், மிக மோசமான கழிவுகளை வெளியேற்ற வீடு கழிவுகள். மற்றது ஒரு நகரத்தை வந்து சுகாதார முறையை கழிவுகள் கூட இந்த திண்ம கழிவுகளை வர்ற பாதுகாக்கின்ற விஷயம் தொடர்பாக இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதனால கூடுதலான இலகுவில பிரிகையடையாத பொருட்களால் ஏற்படுறதுதான் கூடுதலான கழிவுகள், பாதிப்புகள் காணப்படும். பிளாஸ்டிக் இதுகள், மற்றது ரப்பர், கொள்கலன் இப்படி எல்லாம் நீண்ட காலத்துல கிடக்கும். இப்ப நான் விரிவாக விளக்கமாக சொன்னபடியா நான் வேகமாக போக்கொண்டு இதை பார்க்குறேன், டியூட்டை பார்த்து கொண்டு போறேன், சரிதானே? அப்ப இதால வந்து பல்வேறுபட்ட சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. நீண்ட கால பாதிப்புகளும் உடனடி பாதிப்புகளும் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்கு உடலுக்கும் பல்வேறுபட்ட நோய்கள் உருவாக்கும். இந்த ஸ்டாண்ட் அவுட்ஸ் இந்த இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு நிறைய வகையான உதாரணங்களை கொண்டிருக்குது, சரிதான்? அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஹேண்ட் அவுட், அதே போல இந்த ஆர்டிகல்ஸ், அதே போல உங்களுடைய யூனிவர்சிட்டி ஹேண்ட் அவுட், எல்லாத்தையும் ஒன்று நீங்க நல்ல ஒரு நோட்ஸ் எழுதி எடுத்தீங்க, நல்லா தொகுத்து எடுத்தீங்க. மேக்சிமம் பிரிண்ட் எடுங்க. இப்ப சின்ன ஒரு 7 பேஜ் இருந்தாலும் 7 பேஜுக்கு கடைசி என்ன ஒரு ஒரு பேஜுக்கு வந்து 2 பேஜ் 2 பக்கம் அடிக்க போறீங்களோ 10 ரூபா எடுப்பாங்க. ஒரு 30 ரூபா காசு போகும். அது கூட டாக்குமெண்ட்ரியா இருக்கு, நாளைக்கு உங்களோட சகோதரர்கள் படிக்க போடுங்க. இதோ ஆகவே தான் நான் சொல்றேன்னு சொன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, நோட்ஸ்ல தொகுத்து எடுத்துக்கொள்ளுங்க, நல்லபடியா செய்யுங்க. சிஸ்டம் ஒரு சிஸ்டமா இருக்குது. திறமை உடையவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். ஏனோ சானோட்டெல்லாம் இருக்காது கல்வி முறையெல்லாம், தொழில் வாய்ப்பு எல்லாம். இப்ப நீங்க படிக்க போற, நீங்க படிச்ச பாடங்கள்ல வந்து நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் எவ்வளவு மேக்சிமம் நல்லா எடுத்து வச்சு போடுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பின்னுக்கு உங்களோட ஜிபிஏ பாயிண்ட் நல்லா இருக்குதோ அவ்வளவு உங்களுக்கு நல்லா. அதை நாடி கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ற விஷயங்களை செய்யும். ரைட். அப்ப அதே போல இந்த இதழால் உடலுக்கு ஏற்படுற பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஆசனை, கட்மியம் போன்ற புற்றுநோய் ஏற்படுது. பாதரசம், செம்பு, ஈயம் இதெல்லாம் மூளையையும் உங்களுக்கு எலும்பையும் பாதிக்கும். பாதரசம் வந்து உங்களுக்கு பரம்பரை அந்த ஜெனட்டிக்கை வந்து மரபணுவை வந்து மாற்றும். பாதரசம் சேர்ந்து அப்படி நிறைய இதுகள் சொல்லப்படுது. இந்த நைதரசன் அடங்கிய எந்த பொருட்களாக நாங்க பார்த்தோம் அல்கா மலர்கள் சொல்லி அந்த இதுக்கு மேல தண்ணிக்கு மேல ஒரு சின்ன தாவரம் மாதிரியான ஒரு வளர் யாழ்ப்புல நாட்டுல ஆரிய குளம் புல்லு குளம் பாதிகள்ல இருக்கு. பெரும்பாலான இடத்துல அந்த குளத்துகளுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு இருக்கு. அந்த அல்கா வளர்ந்து என்ன செய்ய முடியும்னா பிறகு வந்து பல்வேறுபட்ட பாதிப்பு நற்போஷணையாக விடயத்தை ஏற்படுத்தும். அதாவது என்ன சொல்றது, கீழ்த்திருக்கிற தாவர விலங்குகளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காத உருவாக்கி அந்த வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தூரத்தை வீசக்கூடிய ஒரு நீராக அது மாறும். ஒரு விஷயம் சரி போற சூரிய ஒளி கிடைக்காத கிடைக்காது. அப்படி நீரோட்டங்களை தடை செய்யும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், நுழம்பு மலேரியா ஏற்படும். மற்றது பாத்தீங்கன்னா இந்த அல்காவால் சுரக்கப்படுற கெப்பரோனன்சி, ஹெப்டோடாக்சின், நியூரோடாக்சின், எண்டோடாக்சின் இவற்றாலையும் உடல் உறுப்புகள் பாதிக்கும் சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த உதாரணங்களை பார்த்துக்கொள்ளும். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த
திண்ம கழிவுகளை எரியூட்டப்படுறதாலே பாதிப்பு ஏற்படும் சொல்லப்படும். சுவாச நோய்கள், வளிமண்டலத்துல வந்து கார்பன் ஆக்சைடு சேர்த்தது, தூசுக்கள் சேர்த்தது, டஸ்டஸ். அது வந்து பல்வேறுபட்ட என்ன சுவாச புற்றுநோய் போன்றவற்றை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. இப்ப திண்ம கழிவுகள் நீர்நிலைகள்ல கொட்டப்பட்டாலும் அதாலையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லப்படுது. இதுதானே. அப்ப திண்ம கழிவுகளை வந்து ஒரு நிலத்துக்குள்ள டம்ப் பண்ணினா கூட பிரச்சனை. நான் அதை பற்றி நான் விரிவாக சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே நான் பார்த்த வீடியோக்களை தெரியும், உங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரியும். அப்போ ஒரு கொஸ்டின கழிவுகளை வந்து என்ன செய்வாங்கன்னா நிலத்துக்குள்ள புதைக்கிறதுக்கு வலிக்கிடுவாங்க. அது கூட பெரிய பாதிப்பு. தண்ணியோட சேர்ந்து அப்புறம் நீரை கூட மாசை வைக்கும். சரிதானே. அப்ப அப்ப அதால இந்த திண்மக் கழிவை வந்து முகாமைத்துவம் செய்யறதுன்றது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கு. அப்ப அந்த திண்மக்கழிவு முகாமைத்துவம் வந்தங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சேகரித்தல், கொண்டு செல்லல், செயல்முறைக்குட்படுத்தல், நீக்குதல் போன்ற விடயங்கள் இணைந்ததுதான் இந்த திண்மக்கழிவு முகாமைத்துவம் சொல்லப்படுது. அதாவது எங்களுக்கு அந்த கழிவுகளை வந்து குறைக்கிறது, கழிவுகளால் வர பிரச்சனைகள் இல்லாமல் செய்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டம் தான் இருக்கு. செய்யப்படுகிற செய்யப்படுகின்ற முறைகள் இதுல பார்க்கிறோம். நிலநிரப்புறது கழிவுகளை கிடங்கடிச்சு விட்டு அதுக்குள்ள போட்டு செய்யுது பல ஒரு முறை தான். ஆனால் இதால வந்து நடக்கும் தெரியல. ஆனால் மேலுக்கு இருக்கிற கழிவுகளை ஒரு ஒழுங்கான முறையில அடி நீருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப அதுக்கு நிலநிரப்புகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு கான்கிரீட் பண்ணி அப்படியான அந்த முறையில தான் அந்த நிலநிரப்புறத்தை செய்வாங்க. உதாரணமாக கான்கிரீட் போட்டு அதுக்குள்ள நீண்ட கால ரீதியில் தூக்கி போறதுக்கு இது ஒரு வகையில். அதை பற்றி நிறைய விடயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இடமா இருக்கணும், ஆறு ஏரி அப்படிப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீரந்து பகுதிகளா இருக்கக்கூடாது, அப்படி நிறைய குடியிருப்புகள் இருந்து தூர இடத்துல இருக்கும். அப்படி நிறைய விடயங்கள் அதுல கருத்தில் கொள்ளணும். மற்ற கழிவுகளை ஏற்றுமை செய்யும் கழிவுகளை ஏற்றுமை செய்யும். ஏற்றுமை செய்யறது சில கழிவுகளை வந்து என்ன செய்யலாம் என்றால் வேறொரு பொருட்களாக மாற்றி அமைக்கக்கூடியது. இப்ப எங்கட வீடுகள்ல எஞ்சிலவள் என்ன செய்யும், ஒரு நிறைய போத்தல் யூஸ் வாங்கி போத்தல் வந்திருக்கின்ற நாங்க கொண்டு அதை புதைக்காம அதை விற்பனை செய்யலாம். அந்த போத்தல்களை வந்து விற்பனை செய்யலாம். அவங்க வந்து நினைச்சுவாங்கடா அதை கொண்டு ரீசைக்கிள் பண்ணி வேற ரூபாயில செய்வாங்க. அந்த மாதிரி கண்டு இருக்குது. சில எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து செய்யறாங்க, சில உலோக பொருட்களை விற்பனை செய்யறது. கட்டட பொருட்களை வந்து நாங்க கட்டடத்துக்கு உடைஞ்ச கட்டடங்களை கழிவு வரும், அதை கொண்டு விற்பனை செய்வாங்க. அதை நினைச்சுவாங்க ஒரு பள்ளமான பகுதிகளுக்கு அல்லது ஒரு ரோட்டோண்டு அல்லது பயன்படுத்த அப்படியாக செய்வாங்க. அடுத்தது பார்த்தல் என்றால் எரித்தலும் கழிவுகளை வந்து எரிந்து வருகிற மின்சாரமும் செய்யப்படுது. உதாரணமாக அடுத்தது வந்து மீள்பாவனை. நான் நினைக்கிறேன் சொல்லி தர உங்களுக்கு மீள்பாவனை என்னன்னு சொல்லி. சரிதானே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவில் இருந்து வலுவைப்படும். இந்த கழிவுகள்ல இருந்து அதை இது செய்யக்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னா சக்தியை வந்து மீட்டெடுத்தல். நாங்க அதை ரீகவரி என்று சொல்லி பார்த்திருக்கோம். அங்க ஒரு ரீகவரி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கோம். 3R சிஸ்டம், சாரி 7R 6R சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கு ரீகவர். அப்ப இந்த உக்கக்கூடிய தாவர பொருட்களை வந்து செய்யறதுக்குள்ள அது பெரிய அடைந்த உயிர் வாயு உற்பத்தி செய்யறது, உயிர் வாயு உற்பத்தி செய்யறது போன்ற விடயங்கள் கூட காணப்படுது. அதையும் நாங்க பார்த்தோம்னா உரமாக்குதல், கொம்போஸ்டிங் சொல்லி ரொட்டட் சொல்லி சில கழிவு அதையும் தாண்டி ஏலாட்டி அதை உரமாக்கு கழிவோட மண்ணோட மண்ணாக்கி. அப்ப இது அவ்வளவு வந்து எங்களுக்கு தெரியா போவார் என்ன சொல்றது இந்த எண்ணத்தொழில் தான் அதுக்குள்ள வார உள்ள விஷயத்தையும் அது உள்ளடக்கி இருக்கு மங்களுக்கு. உரமாக்கல் அடிச்சுன்னா ரோட்டை அடிச்சு சொல்லும். இது கழிவுல இருந்து வலிமைகளையும் இருக்குது. திண்மக்கழிவு என்ன, திண்மக்கழிவுடைய வகைகள் என்ன, திண்மக்கழிவை வந்து திண்மக்கழிவு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன,
திண்ம கழிவை வந்து நாங்க முகாமைத்துவத்தினுடைய வழிகள் என்ன போன்ற விடயங்களை எங்களுக்கு உள்ளடக்கி இருக்கிறது நாங்க பார்க்கலாம். சரி தானே? சொன்ன விடயங்கள் எல்லாரும் விளங்கி இருக்குதோ?